ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக இந்த ரெசிபி பாசிப்பருப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் பச்சரிசியை மட்டும், அதுவும் ரேஷன் பச்சரிசியில் இந்த ஸ்வீட்டை செய்ய போகிறோம். வாங்க ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி அளந்து எடுத்திருக்கேன். வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிராம். அரிசியை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு ஒரு 4-5 முறை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துட்டு, தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை இப்போ நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி அளந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். நார்மலாக நம்ம சாதம் எப்போவுமே உதிரி உதிரியாக வெடிப்போம். ஆனால் இப்போ கொஞ்சம் குழஞ்சி வர மாதிரி வெடிச்சிக்கலாம். பொங்கல், சக்கரை பொங்கலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாதம் நல்லா குழஞ்சி இருக்கணும். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த குக்கரில் 2 விசில் விட்டால் சாதம் நல்லா வெந்து வந்துடும். ஆனால் இப்போ நான் 4 இல்லை 5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் குழஞ்சி வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியும் நான் 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தேன். கரெக்டாக சரியாக போயிடுச்சு. கொஞ்சம் கரண்டியில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அரிசியாக இருந்தால் நல்லா இருக்காது சாப்பிட. அதனால் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக சாதம் உடஞ்சிருக்கிற மாதிரி இப்படி கரண்டியை வச்சு கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் 300 கிராம் துருவி எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் அரிசிக்கு 300 கிராம் வெல்லம் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு வெல்லத்தை கரைச்சிக்கலாம். வெல்லத்தில் தூசியெல்லாம் அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம கரைச்சிட்டு வடிகட்டி அப்புறமா சேர்த்துக்கலாம். அப்புறமா வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு 1 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாமல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு சாதம் அடித்து அந்த குக்கரை இதில் வச்சுக்கிறேன். இப்போ வெள்ளை கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. தூசியெல்லாம் அதிகமாக இருக்கும் வெள்ளத்தில், அதனால் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே இப்போ நம்ம சாதத்தோட வெள்ளை கரைசலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுங்க. சாதம் உருண்டையெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். சாதம் வடித்த உடனே நம்ம கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா சாதம் குழஞ்ச மாதிரி வரும். முழுசாக இல்லாமல் கொஞ்சம் 2-2 உடஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். வெள்ளை கரைசலோட சாதத்தை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் சாதம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இன்னொரு பக்கம் முந்திரி திராட்சையை வறுத்துக்கிறேன். நெய் 4 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே உலர் திராட்சை சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து இந்த ஸ்வீட்டில் சேர்த்துக்கலாம். கடைசியாக இது கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு. ரொம்ப டேஸ்ட்டும் சரி மனமும் சரி சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நெய் நீங்கள் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் 2 ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ரெசிபி தான். ஸ்வீட் பொங்கல் எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் செய்வீங்க. ஆனால் இதில் கொஞ்சம் ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம விட்டுட்டு மீதி எல்லாமே அதே ஃபார்மேட்டில் தான் செஞ்சுருக்கோம். பாசி பருப்பு சேர்க்காமல் வெறும் அரிசியை மட்டும் வச்சு செஞ்சுருக்கோம். நிறைய பேருக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடணுன்னு திடீர்னு ஆசை வந்திருக்கும். ஆனால் வீட்டில் அந்த நேரம் பார்த்து பாசி பருப்பு இல்லாமல் கூட இருக்கலாம். பாசி பருப்பு இல்லையே, அப்போ சக்கரை பொங்கல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் பாசி பருப்பு இல்லாமல் கூட நம்ம ஸ்வீட் பொங்கல் செய்யலாம். வெறும் பச்சரிசியும் வெல்லமும் இருந்தால் போதும், ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆகிடும். நெய், முந்திரி இதெல்லாம் அதிகமாக சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா தேங்காய் வேறு துருவி போட்டிருக்கோம். அதனால் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் ரேஷன் பச்சரிசி இருந்தாலே போதும், வீட்டில் நல்ல ஒரு டேஸ்டியான சூப்பராக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.